Zoom සහ Facebook කරහා අප සමග එකතු වී සිටින මේ දේව මෙහෙට සහභාගී වී සිටින ඔබ සියලු දෙනාම ඉතා ආදරෙන් සහ සාදරෙන් දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් අපි පිළිගන්නවා. நல்லது இந்த காலை வேளையிலே Zoom மற்றும் Facebook ஊடாக எங்களோடு இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு. இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். අද දවසේ අපි උන්වහන්සේගේ අභිමුඛයේ සිටින උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස අපි ප්‍රීතියෙන් උන්වහන්සේට නමස්කාර කරමු. උන්වහන්සේට අපි මුළු හදවතින්ම අපි නමස්කාර කරමු. උන්වහන්සේට ගෞරව කරමු. இந்த நாளிலே முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட நாங்கள் அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். அவரை ஆராதிக்க போகிறோம். උන්වහන්සේට අපි නමස්කාර කරන්න යන්නේ. අපි උන්වහන්සේට මුළු හදවතින්ම අපි නමස්කාර කරමු. ගෞරව කරමු. ප්‍රශංසා කරමු. උන්වහන්සේගේ නාමය උසස්. අපි தேவன் වහන්සේගේ නාමය උසවමු வேளாவே. நாங்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் யாவரும் வீடுகளிலே இருக்கிறோம். வீடுகளிலே இருந்தவர்களாக நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்படுவோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஒருமனப்படுவோம். அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவரை நோக்கி சொல்லுவோம். இதோ கடவுளை நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் அவரை நோக்கி சொல்லுவோம். අභිමුඛාන්සට කියමු. ඔව් ස්වාමිනී මෙන්න ඔබ වහන්සේගේ අභිමුඛයට මම පැමිණියා. ස්වාමිනී මාව බාර ගන්න, මාව පවිත්‍ර කරන්න, මගේ හදවත පවිත්‍ර කරන්න. ඔබ වහන්සේට නමස්කාර කරන පිණිස, ඔබ වහන්සේගේ ශුද්ධ මුහුණ දකින්න පිණිස මාව පවිත්‍ර කරන්න කියලා අපි උන්වහන්සේට කියමු. நாங்கள் அவரை நோக்கி சொல்லுவோம். நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடும்படியாக, உம்முடைய பரிசுத்த சமூகத்தை தேடும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் சொல்லுவோம். උන්වහන්සේට අපේ පව් කියමු. අපේ පව්වල සමාවෙන්න කියලා අපි උන්වහන්සේට කියමු. අපව පවිත්‍ර කරමින් ඒ උන්වහන්සේට අපි පවිත්‍ර වූ හදවතින් උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස අපේ උන්වහන්සේට අපේ ජීවිතේ බාර දෙමු. උන්වහන්සේට තව දුරටත් අපි ලං වෙමු. දැසන இந்த காலை வேளையில் அவரோடு கூட நாங்கள் கிட்டி சேருவோம். அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இந்த காலை வேளையிலே சுவாமி நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஒருமனப்போம் சுவாமிமே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்திருடும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் அப்பா. உம்முடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் பரியந்தம் நீர் கூட இருந்து நடத்திடணும் ஆண்டவரே. யார் யார் கடந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்குவதாக ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்திடணும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை நடத்திடணும் அப்பா. சுவாமி உடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலே நாங்கள் அவரை ஆராதிப்போம். நாங்கள் சந்தோஷமாக ஆராதிப்போம். இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. நாங்கள் அவரை சந்தோஷமாக ஆராதிப்போம். காரணம் தேவன் எங்களுடைய அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான ஒரு துணையுமாக இருக்கிறார். நாங்கள் போகிற இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே கஷ்டங்களிலே வேதனைகள் வியாதிகளிலே தேவன் மாத்திரம் தான் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் அவரை ආරාධිපොම්. அவரை நாங்கள் ஸ்தோத்திரித்து நாங்கள் பாடுவோம். අපි උන්වහන්සේට ගීතිකාවන් ගායනා කරමින් උන්වහන්සේගේ නාමය අපි ඔස්සවමු මේ වෙලාවේ. උන්වහන්සේට අපි නමස්කාර කරමු. මක්නිසාද දෙවියන් වහන්සේ අපේ සරණ හා ශක්තියයි. දුකේදී තාලං පිහිට. එනිසා උන්වහන්සේට උන්වහන්සේගේ නාමය අපි ඔස්සවමු. நாங்கள் பாடுவோம். இதுவரை எங்களை நடத்தி எந்த விதமான குறைவின்றி எங்களை காத்தீரே அப்பா. நாங்கள் இந்த பிரச்சனைகள் மத்தியிலே இந்த வாதை நிறைந்த இந்த வியாதிகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே சுவாமி எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரே எந்த விதமான குறைவும் இன்றி எங்களை காத்து மகிழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்வோம். நாங்கள் இருக்கிற இடங்களை எங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உமக்கு நன்றி ஐயா என்று நாங்கள் பாடுவோம். நாங்கள் சந்தோஷம்
சந்தோஷமாக பாடுவோம் அவருடைய சமூகத்திலே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா நாங்கள் சொல்வோம் அவரை நோக்கி. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். ஹalleluya. நாங்கள் அவரை அப்படியே ஆராதிப்போம். விசுவாசத்தோடு நமஸ்காரக்கிறோம். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. අපි උන්වහන්සේට නමස්කාර කරමු. අපි උන්වහන්සේට තවදුරටත් නමස්කාර කරමු. අපේ සරණ අපේ ශක්තියයි උන්වහන්සේ. විපතේදී දුකේදී තාලම් පිහිටක්. අපි උන්වහන්සේට නමස්කාර කරමු. ප්‍රීතියෙන් උන්වහන්සේට නමස්කාර කරමු. මක් නිසාද අපි සිටින්නේ උන්වහන්සේගේ අභිමුඛේ. හිමි අපි එසේ අපි සිටින විට අපිට කිසි කරදරයක් ලංවන්නේ නැහැ. කිසි දෙයකට අපි බය වෙන්න හේතුවක් නැහැ. අපි උන්වහන්සේට ප්‍රීතියෙන් කියමු. හිමි අපි එසේ මා සිටිනේ. ඔබ පමණයි දෙවියන් වහන්සේ මම නම් දින්නේ කියලා අපි උන්වහන්සේට කියමු. අපි බලවන්තයි. ඒ අඳුර දුරලන්න අපි බලවන්තයි. අපි උන්වහන්සේගේ ඒ අභිමුඛේ ප්‍රීතිය අපි උන්වහන්සේට අපි ගීතිකාවන් ගායනා කරමින් උන්වහන්සේගේ නාමය අපි ඔසවමු. හalleluya. හිමි අභියසේ මා සිටින්නේ ඔබ පමණයි නම දින්නේ. මේ දේශයේ ඔබ නම පතුරන්නම්. පෙරුම් ගන්නේ සරෝමා. අපි දෙවිඳුන්ගේ
நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரை நாங்கள் ஆராதிப்போம். அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் இருள் சூழ்ந்த நேரங்களிலே அவருடைய அந்த கிருபை எங்களோடு இருக்கிறது. எபினேசர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த எபினேசரை நாங்கள் ஆராதிப்போம். இந்த காலை வேளையிலே முழு இதயத்தோடு கூட நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே
மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஆராதனை ஆண்டவரே இரங்களை கண்ணோக்கி பார்த்தீரப்பா மக்கு நன்றி ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஓ சுவாமினே உம்முடைய பிரசன்சாவிலே உம்முடைய கௌரவமே சுவாமினே ஹalleluya மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா ஏசப்பா மக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya மக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya අපේ වහන්සේට නමස්කාර කරමු උන්වහන්සේගේ වටිනා ජීවිතය අපේ දේශා අපේ පව් දේශා උන්වහන්සේ පූජා කරමු ඒ උන්වහන්සේගේ යාගය සිහි කරමු අපි උන්වහන්සේට නමස්කාර කරමු උන්වහන්සේ අපිට ආදරේ උන්වහන්සේ අපිට ආදරේ අපි උන්වහන්සේට තවදුරටත් ලං වෙමු උන්වහන්සේගේ ආදරය අපි සිහි කරමු උන්වහන්සේගේ කරුණාව අපි සිහි කරමු උන්වහන්සේට අපි තවදුරටත් ලං වෙමු උන්වහන්සේගේ ප්‍රේමය අපි සොයමු මේ වෙලාවේ ඕ මක නන්ත්‍රි ආண்டவரே අපි උන්වහන්සේට කියමු ආදරේ
අභිෂේකයෙන් පෙන්වනවා අපි ලබාගමු උන්වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේගේ බලය උන්වහන්සේගේ අපි කියමු උන්වහන්සේට අපේ බලය මාව පුරවන්න අපේ ප්‍රේමය මාව පුරවන්න කියමු හalleluya ஆண்டவரே நம்முடைய வல்லமையினாலே நிரப்பும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே අපේ බලයෙන් අපව පුරවන්න ස්වාමීනි අපේ ප්‍රේමයෙන් අපව පුරවන්න ස්වාමීනි ඔබ වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව පුරවන්න අපේ බලයෙන් පුරවන්න ස්වාමීනි නිරங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே අපි පිපාසයි අපි මුකේට අපි පිපාසයි ස්වාමීනි අපේ ප්‍රේමයට අපි පිපාසයි ස්වාමීනி ස්වාමීනි ඔබට අපි ආදරේ நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே ස්වාමීනි ඔබ අප සමග සිටිනවා ස්වාමීනි ස්වාමීනி වහන්සේගේ කරුණාව සෑහේ ස්වාමී உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தியருளும் அப்பா ස්වාමීනි වහන්සේගේ දෙහැතට අපි බාර දෙනවා ස්වාමීනි වහන්සේගේ බලයෙන් අපව පුරවන්න ඒ ප්‍රේමයෙන් අපව පුරවන්න ස්වාමීනි ඔබට ස්තුතියි ஆண்டவரே உமக்கு நன்றி நீர் எங்களை நடத்தியருளும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ඔබ හැම කෙනෙක්ම ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். මේ ඉරුදින ප්‍රීතිමත් ඉරුදින අද දවසේ ඔබේ දුක ප්‍රීතියට හැරෙන දවසයි. இது ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு. இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන දවස. இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். දැන් ස්වාමීන් වහන්සේ අද ඔබට ආශිර්වාද කරන්න යනවා. ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔබේ ජීවිතයට අද දවසේ නිදහස් කරන්න යනවා. இன்றைய நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. මගේ හඬ ඇසෙනවා නම් ඔබේ දෑත් ඔසවන්න. என்னுடைய குரல் கேட்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் அசைத்து காட்டலாம். Facebook ඔස්සේ අපත් සමග සහභාගී වෙන, Zoom ඔස්සේ අපත් සමග සහභාගී වෙන ඔබ හැම කෙනෙක්ම ඉතා ආදරයෙන් නැවතත් King of Kings Ministry හරහා ඔබ පිළිගන්නවා. Facebook நேரலை ஊடாகவும் Zoom ஊடாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට යොමු වෙන්න යනවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். අද මම ඔබත් සමග ඔබේ දුක ප්‍රීතියට හැරෙන පිණිස මේ ප්‍රීතිමත් ඉරුදින ඔබේ දුක ප්‍රීතියට හැරෙන පිණිස සමහරක් කාරණාවන් අද දවසේ මම ඔබට කියා දෙන්න යනවා. இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்களுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாற போகிறது என்பதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ස්වාමීන් වහන්සේගේ වචනය කරුණු කොටගෙන හැම මොහොතකදීම මිනිසෙකුට ඒ සතුට සමාදානය ලැබෙනවා. தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக மனுஷனுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். දැන් ඇයි අපගේ යාඥාවන් වලට පිළිතුරු ලැබෙන්නේ නැහැ? ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது? අද බොහෝ අවස්ථාවන් වල මිනිසයන් යාඥා කරනවා.
இன்றைக்கு அநேகர் அநேக சந்தர்ப்பங்களிலே ஜெபிக்கிறார்கள். යාඥා කරන විවිධ ක්‍රමවේදයන් තිබෙනවා. ஜெபிக்கிற பல்வேறுபட்ட முறைகள் இருக்கிறது. කිතුරුවත් යාඥා කරනවා. கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிறார்கள். කිතුරු නොවන මනුෂ්‍යයත් යාඥා කරනවා. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் ஜெபிக்கிறார்கள். දැන් යාඥා කරන හැම පාරටම යාඥාවට අපිට සම්පූර්ණ පිළිතුරු ලැබෙනවාද? நாங்கள் ஜெபிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதா? ඇයි අපිට පිළිතුරු ලැබෙන්නේ නැත්තේ? ஏன் எங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது? යාඥාවේ විවිධ ක්‍රමවේදයන් තිබෙනවා. ஜெபத்திலே பல்வேறு முறைகள் ඉතින් இருக்கிறது. මනුෂ්‍යයන් කැමති දෙවියන් වහන්සේගෙන් ඉක්මනට දෙයක් ලබා ගන්න පිණිස යම් ක්‍රමවේද පාවිච්චි කරන්න. மனுஷன் நினைக்கிறான் தேவனிடத்திலிருந்து எதையாவது சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் பல்வேறு முறைகளை செய்கிறான். දැන් යාඥාවේ සමහර ක්‍රම තියෙනවා. නිර්හාරව දින 40ක් ඉඳලා යාඥා කරනවා. ஒரு முறைதான், அதுல ஒரு ஜெபத்திலே ஒரு முறைதான் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பது. ඉතින් දින 40ක් සමහර මිනිස්සු දින 40ක් යාඥා නිර්හාරව ඉන්නවා. அநேக 40 நாட்கள் உபவாசமாக இருப்பார்கள். සමහර පොඩි ප්‍රශ්න ඇති වෙන්න බෑ. ඒ හැම එකටම නිර්හාරව ඉන්නවා. ஒரு சிலர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட உபவாசம் இருப்பார்கள். තවත් සමහරු ඇවිල්ලා ප්‍රශ්නයක් ඇති වෙනකම් බලන් ඉඳලා නිර්හාරව ඉන්නවා. ஒரு சிலர் இருக்கிறார்கள் பிரச்சனை வரும் மட்டும் காத்திருந்து உபவாசம் இருப்பார்கள். යක්ෂයන් දුරු කරන්න නිර්හාරව ඉන්නවා. பிசாசுகளை விரட்டும்படியாக உபவாசம் இருப்பார்கள். අවුරුද්දෙන් මාස 9ක්ම නිර්හාරව ඉන්නවා. ஒரு வருஷத்துல 9 மாசமும் உபவாசம் இருப்பார்கள். දැන් මේ විදිහට නිර්හාරව ඉඳලා සමහරුන්ට ලෙඩ සහ බොක්ක ඇකිලිලා ගිහිල්ලා තියෙනවා. இப்படி இவர்கள் உபவாசம் இருந்து இவர்கள் பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு முகங்கொடுத்திருக்கிறார்கள். ඉතින් සමහරු කියනවා මට ගොඩාක් ගැස්ට්‍රික්. அநேகர் சொல்லுவார்கள் எனக்கு அதிக கேஸ்ட்ரைஸ் ඉතින් අපි இருக்கிறது. අහුවොත් හේතුව ඇයි? காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது පාස්ටර් මම නිර්හාරව ඉන්නවනේ දෙවියන් වහන්සේත් එක්ක. நான் தேவனோடு கூட உபவாசம் இருக்கிறேன். දැන් ඔබේ නිර්හාරයට මම බාධා කරන්නේ නැහැ. நான் உங்களுடைய உபவாச ஜெபத்திற்கு தடையா இருக்கவில்லை. දැන් ඔබ බොක්ක ඇකිලෙනකන් ගෙඩි දානකන් නිර්හාරව ඉඳලා ඔබේ යාඥාවට පිළිතුරු ලැබෙන්නේ නැත්නම් එතන ප්‍රශ්නයක් තිබෙනවා. உங்களுடைய குடல் சுருங்கி போய் புண் ஏற்படும் அளவுக்கு நீங்கள் உபவாசம் இருந்தும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. දැන් මේ සමහරු මේ ක්‍රම පාවිච්චි කරනවා. ஒரு சிலர் இப்படிப்பட்ட முறைகளை තවත් பார்க்கிறார்கள். සමහරුන්ට මතයක් තිබෙනවා පාන්දර නැගිටින අලුයම දෙවියන් වහන්සේව හොයන්න ඕනේ. அநேகருக்கு ஒரு கருத்து இருக்கிறது அதிகாலையிலே எழுந்து தேவனை தேட வேண்டும் என்று. පාන්දර එලාම් එක තියලා නැගිටිනවා 3ට 2ට විතර. அவர்கள் அதிகாலையிலே 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் வைத்து எழும்புவார்கள். ඉතින් නිදි මතේ බෙඩ්ෂීට් එක ඔළුවේ පුරවගෙන அவர்கள் தூக்கத்தோடு கூட தன்னுடைய போர்வையை தலையிலே மூடிக்கொண்டு මෙහෙම පැන්දෙනවා. அவர்கள் ஆடி ஆடி ஜெபிப்பார்கள். ස්තුති වේවා ස්තුති වේවා නන්දි. ස්තුති වේවා ස්තුති වේවා. දැන් මේ ස්තුති වේවා යන අස්සම ගමනින්දත් යනවා. இப்படி அவர்கள் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே தூக்கமும் வந்து නිින්ද விடும். ගිහලා වැටෙනවා. அப்படியே தூங்கி விழுவார்கள். ස්තුති වේවා ස්තුති. දැන් මේ ක්‍රමයට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න ඇති කියලා සමහරවිට හිතනවා. அவர்கள் தூங்கி விழுந்து பிறகு எழுந்து ஜெபிப்பார்கள். இப்படி ஜெபிப்பதனால் தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள். තවත් සමහරු ඉන්නවා යුදෙව් ක්‍රමයට යාඥා කරනවා. ஒரு சிலர் இருக்கிறார்கள் யூத கலாச்சாரத்தின்படி ஜெபிப்பார்கள். දවසකට 5 වතාවක්. ஒரு நாளையிலே 5 முறை. ඉතින් 5 වතාවම පැය ගාණක් යාඥා කරනවා. 5 முறையும் ஒரு மணித்தியாலமாக ஜெபிப்பார்கள். මට මේ ළඟදී මිනිස්සෙක් හම්බුණා. நான் ஒருவரை சந்தித்தேன். ඔහු මේ ප්‍රකාශ කරපු එක කාරණාවක් තමයි. அவர் என்னோடு சொன்ன ஒரு விடயம், ඔහුට විවාහය ප්‍රමාදයි. அவருடைய திருமணம் தடையாக இருக்கிறது. ඔහුට වයස අවුරුදු 56ක්. அவருக்கு இப்போது 56 வயது. නමුත් ඔහු දෙවියන් වහන්සේගේ සේවය කරගෙන හිටියා. ஆனாலும் அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். අවුරුදු 56ක්ම විවාහය ප්‍රමාදයි. அவருக்கு 56 வருடங்களாகவே திருமணம் தடையாக இருந்தது. දැන් ජීවිතේ කාල භාගයක්ම නෙමෙයි 3 කාලක් ගෙවල් ඉවරයි විවාහය නැතුව. அவருடைய வாழ்க்கையிலே முக்காவாசி காலத்தை அவர் கடத்தி விட்டார் திருமணமாகாமல். නමුත් නැහැ. ஆனாலும் இல்லை. නමුත් ආසාව පහව ගිහිල්ලා නැහැ. ஆனாலும் ஆசைகள் குறையவில்லை. 56යි විවාහ වෙන්න ඕනේ පාස්ටර්. நான் 56 வயது பாஸ்டர் எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். මම දවසකට මගෙන් ඇහුවා ඔයා දවසකට පැය කීයක් යාඥා කරනවද? நான் அவரிடத்திலே கேட்டேன். යා මගෙන් ඇහුවා. அந்த மனுஷன் என்னிடத்திலே கேட்டார், நீங்கள் பாஸ்டர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிப்பீர்கள் என்று. දවසට පැය කීයක් යාඥා කරනවද? ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிப்பீர்கள் என்று. ඉතින් මම යාඥා කරන කාලය කිව්වා. நான் ஜெபிக்கிற அந்த காலத்தை அவருக்கு சொன்னேன். ඔව් මට කිව්වා මොකක්ද දන්නවද?
அவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? පාස්ටර් මම දවසකට පැය 16ක් යාඥා කරනවා. நான் ஒரு நாளையிலே 16 மணித்தியாலங்கள் ஜெபிப்பேன். දෙවියන් වහන්සේ එක්කම තමයි මගේ සම්බන්ධතාවය. தேவனோடு கூட ඔයා වාගේ මේ පැයක් දෙකක් මම යාඥා කරන්නේ නැහැ. உங்களை போல ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஜெபிக்க මම மாட்டேன். 16ක් යාඥා කරනවා. 16 மணித்தியாலங்கள் நான் ஜெபிப்பேன். මං කිව්වා ඒක තමයි ඔයාට විවාහ වෙන්න බාධාව. நான் சொன்னேன் அதுதான் உங்களுடைய திருமணத்துக்கு தடையாக இருக்கிறது. තමුන්නාන්සේ කසාද බැඳලා පැය 16ක් යාඥා කරොත් நீங்கள் திருமணம் முடித்த பிறகு 16 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டு 16 மணித்தியாலங்களாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது තමුන්ගේ භාර්යාව තව කවුරුහරි අරගෙන යනවා. உங்களுடைய மனைவியை வேறு யாராவது எடுத்துக்கொண்டு போய் ඇයි விடுவார்கள். තමුන් යාඥාවේ ඉන්නවා. நீங்கள் ஜெபத்திலே ඉතින් இருப்பீர்கள். ගෙදර තියෙන අඩුපාඩු මොනවත් තමන්ට බලන්න වෙලාවක් නැහැ. வீட்டுல இருக்கிற குறைபாடுகள் உங்களுக்கு தெரியாது. ඉතින් කොයි වෙලේත් යාඥාව කොයි වෙලේත් යාඥාව. எந்த நேரமும் ஜெபம் ஜெபம். දැන් මම ඔබට යාඥා කරන එකට බාධා කරනව නෙමෙයි. நான் உங்களுடைய ஜெபத்துக்கு தடை சொல்லவில்லை. මම කියන්නේ ප්‍රයෝජනයක් නැති දේ සම්බන්ධව. நான் சொல்லுகிறேன் பிரயோஜனம் அற்ற காரியங்களை දැන් குறித்து. මේ වාගේ යාඥා කරන නිසා ඔහුට විවාහය ප්‍රමාදයි. இப்படி இவர்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் திருமணம் தடையாக තවත් இருக்கிறது. සමහරව ඉන්නවා ලුණු කැට බිම දාලා මම දැක්ක පුද්ගලෙක්ව ලුණු කැට බිම දාලා ලුණු උඩ දැන ගහගෙන යාඥා කරනවා. நான் ஒருவரை பார்த்தேன், உப்பு கட்டிகளை கீழே போட்டு அந்த உப்புக்கு மேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் ලේ கொண்டிருந்தார். හලාගෙන යාඥාව. ரத்தம் வடிய வடிய ஜெபித்துக் கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේ මගේ හඬ අහනවා මම ලේ හලාගෙන යාඥා කරන විට. நான் ரத்தம் சிந்தி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பார் என்று. අවසානයේදී ධනිසේ යම්කිසි ලෙඩක් තමයි හොට ඇති වුනේ. கடைசியாக முழங்காலிலே ஒரு வருத்தம் தான் දැන් அவருக்கு මේ ஏற்பட்டது. වාගේ කෙලා හලාගෙන සමහරු යාඥා කරනවා. அவர்கள் எச்சில் வடிய ஒரு சிலர் ஜெபிப்பார்கள். නමුත් පිළිතුරු නැහැ. ஆனாலும் பதில் இல்ல. පිළිතුරු නැහැ. பதில் இல்ல. යම් දෙයක් ඉල්ල ගන්න හරි මහන්සි වෙන්න ඕනේ. எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்பட வேண்டும். උඩ පැනලා අවසානයේදී අපිට හම්බෙන්නේ නැහැ. நாங்கள் மேலே பாய்ந்து பாய்ந்து எவ்வளவு கேட்டாலும் கடைசியில் கிடைக்கவில்லை. යාඥා කරලා අන්තිමට අපිට ඒක හම්බෙන්නේ නැහැ. நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காமல் இருக்கிறது. අවසානයේදී අර මිදිගෙඩියට උඩ පැන්න නරියා වාගේ. கடைசியாக அந்த திராட்சை பழத்துக்கு ஆசைப்பட்ட அந்த நரியை போல අවසානයේදී කියන්න තියෙන්නේ கடைசியாக சொல்ல வேண்டும், මේක ඇඹුල්. இந்த திராட்சை செடி திராட்சை பழம் கசக்கும் என்று. இந்த பழம் புளிக்கும். இந்த பழம் புளிக்கும். இந்த பழம் புளிக்கும். දැන් ගොඩක් දුරට කියන්න තියෙන්නේ මේක ඇඹුල්. ඕක මට හරියන්නේ නැහැ. ඉතින් මම හිත හදා ගන්නවා. எனக்கு இது சரி வராது, எனவே நான் இது என்ன நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன். ඉතින් ඇයි යාඥාවට පිළිතුරු ලැබෙන්නේ නැත්තේ? ஏன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் දැන් අපි இருக்கிறது? යනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉගෙන ගන්න. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள මතක போகிறேன். තියාගන්න මේක ප්‍රීතිමත් ඉරුදින දෙවියන් වහන්සේ ඔබේ අවශ්‍යතාවයන් සපයන ඉරුදින මේ සැපයීම දෙවියන් වහන්සේ තුල ඔබට සිද්ධ විය යුතුයි. එහෙමනම් ඒවා ලබා ගන්න ක්‍රම මම ඔබට කියලා දෙනවා. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு மகிழ்ச்சி ஞாயிறு. உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வடைய வேண்டும். அந்த பிரச்சனைகள் தீர்வடைய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையிலே தான் அதுக்கான தீர்வு இருக்கிறது. යාකෝබ් 3 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි වගන්තිය. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். යාකෝබ් 3:11 වෙනි පදේ සමා වෙන්නේ යාකෝබ් 3:11. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். යාකෝබ් 3:11 මෙසේ පවසනවා. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. එක උල්පතකින් මිහිරි දියක් තිත්ත දියක් නිකුත් කරන්නේද? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? දැන් එක උල්පතකින් මිහිරි දියක් තිත්ත දියක් එයිද කියලා යාකෝබ් තුමා අහනවා. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று. එකක් තිත්ත දිය ලැබෙන්න ඕනේ. ஒன்று கசப்பான நீர் கிடைக்க வேண்டும். එහෙම නැත්නම් මිහිරි දිය ලැබෙන්න ඕනේ. இல்லாவிட்டால் தித்திப்பான கசப்பான தண்ணீர் கிடைக்க வேண்டும். දැන් මේ දෙකෙන් එකක් තමයි සිද්ධ වෙන්න ඕනේ. இது ரெண்டிலே ஏதாவது ஒன்று தான் நடக்க வேண்டும். එක උල්පතකින් ඔබ හාරන ලිඳක ඔබට ඇති වෙන උල්පතකින් මේ දියාදාරාවන් දෙකක් එන්න යන්නේ නැහැ. நீங்கள் வெட்டுகிற அந்த கிணறிலே ரெண்டு விதமான தண்ணீர்கள் வராது. දෙකක් ආවොත් එතන ප්‍රශ්නයක් තමයි. ரெண்டு விதமான தண்ணீர் வருமானால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. එතකොට ලොකු ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න සිද්ධ ஒரு වෙනවා. பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும். දැන් මේක බලපාන්නේ කොහොමද අපේ ජීවිතේට? இது எவ்வாறு எங்களுடைய
ஜீவியத்தை දැන් பாதிக்கிறது. මේක බලපාන්නේ අපේ යාඥා ජීවිතයට. இது எங்களுடைய ஜெப ஜீவியத்தை பாதிக்கிறது. දැන් ඔබගේ මුඛය එක උල්පතක්. உங்களுடைய வாய் ஒரு ஊற்றாக இருக்கிறது. ඒ නිසා තමයි ඒකේ වතුර වාගේ කොයි වෙලේත් වචන උනන්නේ. அதனால தான் அந்த வாயிலிருந்து வார்த்தையாகி அந்த ஊற்று இந்த நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. පච ගාලා පච ගාලා කොයි වෙලේත් කියවනවා. இந்த நேரத்துல எதையாவது நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். දැන් වතුර උනනවට වඩා වේගෙන් කටින් වචන උනනවා. தண்ணீர் ஊறுவதை விட மிகவும் வேகமாக வாயிலிருந்து வார்த்தைகள் ஊறுகிறது. මිස් වෙන්න බෑ. ஏதாவது ஒன்று கொஞ்சம் அங்கால போக අර முடியாது. සිංහලෙන් කියන හොස්සලකින් මැස්ස යන්න බෑ. right மூக்குக்கு முன்னால எறும்பு போக முடியாது. දැන් මේ වාගේ සමහර වෙලාවට පොඩ්ඩ එහා මෙහා වුණොත් වචන උනන්න පටන් ගන්නවා. இப்படி கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகும் பொழுது வார்த்தைகள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. ඔබ සැබෑ කිතුණුවෙක්ද කියලා ඔබ හොඳට කොනිත්තල බලා ගන්න. நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாயிட்டு உங்களை சற்று நீங்கள் கிள்ளி பார்த்து கொள்ளுங்கள். කොනිත්තල බලන්න. கிள்ளி பார்த்து கொள்ளுங்கள். දැන් ඔබට රිදෙනවද? உங்களுக்கு வலிக்கிறதா? කී දෙනෙකුට රිදුනද? எத்தனை பேருக்கு வலிக்குது? right රිදිච්ච අය මට අත උස්සලා පෙන්නන්න. கிள்ளும் போது வலித்திருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். right ඔබ තාමත් ජීවිතුන් අතර මාත් සමග සම්බන්ධ වී සිටිනවා. நீங்கள் உயிரோடு கூட என்னோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். මේ ප්‍රීතිමත් දින අපි ප්‍රීතියෙන් දෙවියන් වහන්සේව සරණ යන මොහොතයි. நாங்கள் இது ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு. நாங்கள் சந்தோஷமாக தேவனை தேட வேண்டும். පොඩ්ඩක් මිස් වෙන්න බෑ. கொஞ்சம் மிஸ் ஆக முடியாது. දැන් ඔබ සතියක් පුරාවටම நீங்கள் ஒரு வாரம் முழுவதும் ඔබ කතා කරන්නේ අසුභවාදී වචන නම් நீங்கள் அபசகுணமான வார்த்தைகளை நீங்கள் பாவிப்பீர்களானால் සතියක් පුරාවටම ඔබ ඍණාත්මක වචන කතා කරනවා නම් நீங்கள் ஒரு வாரமாக எதிர்மறையானவற்றையே நீங்கள் பேசுவீர்களானால் යාඥා කරන්න පැයකට කලිනුත් ஜெபிப்பதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் ඔබ කතා කරන්නේ අසුභවාදී වචන නම් நீங்கள் கதைப்பதெல்லாம் அபசகுணமான வார்த்தையாக இருந்தால் ඕක හරියන්නේ அது சரி வராது. මේවා මම කොච්චර උත්සාහ කරත් මේ බලන්නකො මේ පැලයක් හිටවලා நாங்க சொல்றோம் எவ்வளவு முயற்சித்தாலும் சரி வராது. இங்க பாருங்கள், ஒரு பயிரை நாட்டினேன். ගහක් හිටවනවා. ஒரு மரத்தை நாங்கள் நாட்டுகிறோம். පාස්ටර් මම මේක නම් හිටවනවා. நான் நாட்டுகிறேன் பாஸ்டர். හැබැයි මේකේ ගෙඩි හැදෙයිද දන්නේ නැහැ. ஆனாலும் இதுல காய் காய்க்குமோ தெரியாது. දැන් ඔබගේ ප්‍රකාශනයේ ඉස්සල්ලාම දාන්නේ එහෙම තමයි. நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து முதலாவதாக இப்படித்தான் சொல்லுகிறீர்கள். කොල්ලට උගන්වනවා. உங்களுடைய மகனை படிப்பிக்கிறீர்கள். මේ කොල්ලට මම උගන්වනවා පාස්ටර්. இந்த மகனை நான் நன்றாக படிப்பிக்கிறேன். ඌ එක්සෑම් එක පාස් වෙයිද දන්නේ. ஆனால் உன் பரீட்சையில சித்தி எழுதுவானா என்று தெரியாது. දැන් ඔබ හදන දේට ඔබේම මුඛයෙන් ඔබ ප්‍රකාශ කරනවා. நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் வளர்க்கிற காரியங்களுக்கு நீங்களே உங்களோட வாயிலிருந்து ஒரு கிரியையை சொல்லுகிறீர்கள். මම කොච්චර ප්‍රේම කරත් මේ ගෑණි හරියන්නේ නැහැ. நான் எவ்வளவு அன்பு செய்தாலும் இந்த மனைவி எனக்கு சரி வர மாட்டா. මේ ගෑණි හරිය ඉඳ පුඹුල. මේ ගෑණි හරියන්නේ இந்த නැහැ. பொம்பளை சரி வர மாட்டா. මේ කිනෝනේ. இந்த பொம்பளைண்டா சரி வராது. ඔබට එහෙම හිතන මීට වඩා හොඳයි. අරයා වාගේ කෙනෙක්ව මං කසාද බැඳලා තිබ්බලා. இதை விட நல்ல அப்படி ஒரு பொம்பளையை நான் මෙයා වාගේ කෙනෙක්ව කසාද බැඳලා තිබ්බලා. இப்படி ஒரு பொம்பளை திருமணம் දැන් முடித்திருந்தா ඔබ ප්‍රකාශ කරන ප්‍රකාශන හරි වැදගත්. நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ඍණාත්මක සිතුවිලි අපේ මනසේ තියෙනකම් எதிர்மறையான காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் අපේ வரைக்கும் හිතේ අපි කතා කරන වචන කොයි වෙලෙත් අඩු තක්ෂේරු වචන නම් நாங்கள் எங்களுடைய வாயிலே கதைக்கிற வார்த்தைகள் எல்லாம் குறைந்த ஒரு மனப்பான்மையான வார்த்தைகளா இருந்தால் තවත් සමහරුන්ට පුරුද්දක් තියෙනවා. ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. කොයි වෙලෙත් ඩබල් මීනින් වචන. அவர்கள் இரட்டை அர்த்தங்கள் வாசனங்களை பாவிப்பார்கள். ඒක කැත වචන ඩබල් මීනින් වචන කතා அவர்கள் කරනවා. டபுள் மீனிங்கான தேவையில்லாத வார்த்தைகளை பாவிப்பார்கள். තවත් සමහරුන්ට පුරුද්දක් තියෙනවා. ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. මොකක්ද කිව්වොත් එම ඔවුන්ට තව පුරුද්දක් තියෙනවා. කොයි වෙලේ බැලුවත් කේලම් කියනවා. அவர்கள் இந்த நேரத்திலும் கோல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். කේලම් කියන එක පුරුද්දක්. கோல் சொல்லுவது அவளுடைய කේලම් අහන එක පුරුද්දක්. கோல் கேட்பது அவளுடைய කට නිතරම පාවිච්චි කරන්නේ අසුභවාදී දෙයට නම් ඔබේ වචන පිරිසුදු නැත්තම් நீங்கள் இந்த நேரம் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாயை பாய்ப்பது அபசகுணமான வார்த்தைகளுக்காகவும் உங்களுடைய வாய் அங்கு பரிசுத்தமாக இல்லாவிட்டால் කොයි වෙලෙත් බැන වැදගෙන ඉන්නවා නම් இந்த நேரத்திலும் பேசி ஏசிக்கொண்டே இருப்பீர்களானால் ඔබේ උල්පතින් නික්ම වෙන්නේ
සුභවාදී පැහැදිලි ජලය නෙමෙයි. உங்களுடைய அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுவது தித்திப்பான நீர் அல்ல. ඒක ඇවිල්ලා තිත්ත එහෙම නැත්නම් අමිහිරි ජලය. அதிலிருந்து வருவது கசப்பான நீராக දැන් இருக்கிறது. මේ සතිය පුරාවටම ඔබ අමිහිරි ජලය බෙදලා நீங்கள் வாரம் முழுவதும் கசப்பான தண்ணீரை பகிர்ந்துவிட்டு ඔබ යාඥා කරනවා සුද්ධ දේ ගැන. நீங்கள் ஒரு மணித்தியாலம் ஜெபிக்கிறீர்கள் பரிசுத்தமானதை குறித்து. ඔබේ යාඥාවට පිළිතුරු නැත්තේ අන්න ඒකයි. அதனால தான் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் ඔබේ இருக்கிறது. වචන ඔබේ කටේ වචන ඔබ හදා ගන්න ඕනේ. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். පාස්ටර් මම හදාගත්තත් වැඩක් නැහැ. මාත් එක්ක ඉන්න අය මාව කොහොම හරි කතා කරනවා. பாஸ்டர் நான் இவ்வளவுதான் அதை சரி செய்தாலும் சரி வராது பாஸ்டர் என்னோட இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. මේ අය මේ වගේ දේවල් තමයි කරන්නේ. இவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். ඔබගේ යාඥාවෙන් ඔබට පිළිතුරක් ලැබෙන්නේ නැත්නම් ඔබ ළඟ ඉන්න මනුෂ්‍යව ඉස්සල්ලාම අයින් කරගන්න. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத அளவுக்கு இன்னும் ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா இருந்தா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவு நல்ல நண்பனா இருந்தாலும் கட் பண்ணுங்க. ரைட்? කට් කරන්න යාව. හරි? එයාව කට් කරන්න. අත තියාගන්න මෙන්න මේ විදියට මම පෙන්නන විදිය කරන්න. நான் செய்யற மாதிரி இப்படி உங்க விரலை வைத்து கொள்ளுங்க. ரைட். අද මම කට් කරනවා. நான் இன்றைக்கு அவர்களை கட் பண்ணுவேன். අද මම කට් කරනවා. இன்றைக்கு நான் கட் பண்ணுவேன். අද මම කට් කරනවා. ரைட். හalleluya. මාත් සමග එකගයිද? என்னோடு நீங்கள் இணைகிறீர்களா? යාව කියන්නේ අපේ ජීවිතය. ஜெபம் என்பது எங்களுடைய வாழ்க்கை. අපි තිත්ත දියත් මිහිරි දියත් උල්පතෙන් එන්නේ නැහැ. ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்து கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் வராது. හොඳ දේත් නරක දේත් අපේ එක මුඛයකින් එන්නේ යන්නේ නැහැ. நல்ல விடயமும் தேவையற்ற விடயமும் எங்களுடைய ஒரே வாயிலிருந்து வராது. කල්පනා කරලා බලන්න දිව Tamanට ඕන විදියට හරව ගන්න ඕනේ. எங்களுடைய நாவை நாங்கள் எங்களுக்கு தேவையான விதத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். තුන්වෙනි පදේ කියනවා අස්පයාට කටකලියාවක් දාලා ඌව දමනය කරන්න පුළුවන්. තුන්වෙනි පදේ මොනවද? பாருங்க, குதிரைகள் தமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். දැන් අස්පයාව හරව ගන්න මුළු ශරීරෙම හරව ගන්න කටකලියාවක් දාලා හරව ගන්නවා. குதிரைகளிலே தன் முழு சரீரத்தையும் திருப்பும் படிக்கு கடிவாளம் දැන් போடப்பட்டிருக்கிறது. හතරවෙනි පදේ කියනවා නැව කොච්චර විශාල වුණත් ඒක හුලකින් ගෙනියනවා. නමුත් அடுத்த வசனம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பல்கள் எவ்வளவு பெரியவைகளா இருந்தாலும் காற்றுகளால் அடிபட்டாலும் පුංචි සුක්කානමකින් පුළුවන් ඒක හරව ගන්න. ஆனாலும் ஒரு சின்ன சுக்கானாலே அது திருப்பப்படுகிறது. නමුත් දිව අපේ ශරීරයේ කොතරම් කුඩා අවයවයක් වුණත් ஆனாலும் நாவானது எவ்வளவு ஒரு சிறிய அவயவமா இருந்தும் අපිට බෑ ඒක පාලනය කරන්න. எங்களால் அதை நாங்கள் ஆளுகை செய்ய முடியாமல் இருக்கிறது. හේතුවයි දන්නවද? காரணம் என்ன தெரியுமா? මේවැනි ආකල්ප අපේ මනසේ තියෙනකම් இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கும் வரைக்கும் මේවා බලපාන්නේ ඔබේ ආඥා ජීවිතයට. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை ඔබ හිතනවා නම් ඔබ අනිත් වෙලාවෙදී ඕන දෙයක් ඔබට කතා කරන්න පුළුවන්. நீங்கள் நினைப்பீர்களானால் எனக்கு மற்ற நேரங்களில் எதை வேண்டுமானாலும் பேசலாம். කට තියෙන පළියට ඕන නැති වචන කතා කරන්න පුළුවන්. வாய் இருக்கு என்று சொல்லிவிட்டு எதை வேண்டுமானாலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். යාඥා කරන වෙලාවට විතරක් ගිහිල්ලා අර මූණකට සෝදනවා වගේ ජේසුනි ඔබේ ලේවලින් මාව සෝදන්න කියලා යේසුස් වහන්සේගේ ලේවලින් සේදිනා ආවහම ඔක්කොම හරි කියලා ඔබ හිතනවා නම් ஜெபிக்கிற நேரத்திலே மட்டும் போய் அந்த முகத்தை கழுவுவது போல ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொன்னால் போதும் என்று நினைப்பீர்களானால் ඔබේ ආඥාවට පිළිතුරු ලැබෙන්නේ නැහැ. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ඇකිලෙනකන් නිරහරව හිටියත් உடல் சுருங்கி போற அளவுக்கு நீங்கள் உபவாசம் இருந்தாலும் ඔබට ලෙඩ මිසක දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්නේ යන්නේ නැහැ. வருத்தம் தான் கிடைக்கும், தேவனுடைய பதில் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? ඔබේ වචන ඔබ හදා ගන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரி ඒ செய்து கொள்ள වචනයට வேண்டும். බලය තිබෙන බව දේව වචනය සඳහන් කරනවා. வார்த்தைகளுக்கு வல்லமை உள்ளது என்று தேவனுடைய දැන් வார்த்தையில் බලන්න சொல்லப்பட்டிருக்கிறது. 9වෙනි වගන්තියේ වචනේ ප්‍රකාශ කරනවා. 9வது வசனம் இப்படி 9වෙනි சொல்கிறது. වගන්තියේ දේශ බලන්න. 9வது வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். දැන් මේ දිවෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. எங்களுடைய நாவினாலே தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ඒ වගේම දෙවියන් වහන්සේ මවන ලද මනුෂ්‍යයාට ශාප කරනවා. அதே போல தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம். පාස්ටර් මම කිසිම ක්‍රිස්තියානි මිනිසෙකුට ශාප කරන්නේ නැහැ. நாங்கள் சொல்லலாம், பாஸ்டர்
நான் எந்த ஒரு கிறிஸ்தவனையும் சபிப்பதில்ல. මම ශාප කරන්නේ අන්‍ය ආගමිකයන්ට. நான் சபிப்பது மற்ற மதத்தவர்களை. මම ශාප කරන්නේ වෙන මිනිසයන්ට. நான் சபிப்பது மற்ற மனுஷரை. මම සභාවේ කිසිම කෙනෙකුට එහෙම කතා කරන්නේ නැහැ. நான் சபையில இருக்கிற யாருக்குமே இப்படி சொல்ல மாட்டேன். දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් හැම මිනිසෙක්ම මවලා තියෙනවා. தேவனுடைய சாயலாக ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் படைத்திருக்கிறார். ඔබේ මනසේ ඍණාත්මක සිතුවිලි සහ ඍණාත්මක වචන තියෙනකම් බෑ නැහැ හරියන්නේ නැහැ කියන අඩුතක්ෂේරු කතා කරන බොහොම බාල වචන තියෙනකම් உங்களுடைய மனதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான வார்த்தைகள் இல்லை இது சரிவராது முடியாது என்ற அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் வரைக்கும் ඔබ දෙවියන් වහන්සේගේ පාමුල ඔබ කරන ආඥාවට කිසිසේත්ම පිළිතුරු ලැබෙන්නේ நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்படியுமே பதில் கிடைக்காது. ස්වාමීන් වහන්සේ ඔබේ ආඥාවට පිළිතුරු දෙන්න නම් தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் ඔබ ඉස්සලාම ඔබේ වචන හදාගන්න. நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை முதலாவது சரி செய்து கொள்ளுங்கள். ස්වාමීනි මම කිසිම අවස්ථාවක නපුරු වචන කතා කරන්නේ නැහැ. ஆண்டவரே நான் எந்த ஒரு நேரத்திலும் தீங்கான வார்த்தைகளை நான் பாவிக்க மாட்டேன். ස්වාමීනි මම ඍණාත්මක සිතුවිල්ලෙන් ඉන්න යන්නේ நான் නැහැ. எதிர்மறையான எண்ணங்களோடு நான் இருக்க மாட்டேன். මිනිස්සු දිහා බලලා මම බැනවටගෙන ඉන්නේ නැහැ. நான் மற்றவர்களை பார்த்து எரிச்சலோடு அவளை ஏசிக் கொண்டிருக்க மாட்டேன். අඩු තක්ෂේරු ගොනා බල්ලා බූරුවා මෙවැනි වචන මම කතා කරන්න යන්නේ නැහැ. குறைந்த மதிப்பீட்டு வார்த்தைகளான நாய் குதிரை என்று நான் கழுதை என்று நான் நேச மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் குதிரைன்னு நேசனா ரைட் අපි බණින ක්‍රම තිබෙනවා. நாங்கள் ஏசுகிற முறைகள் අපි இருக்கிறது. සිතුවිල්ලේ තියාගෙන ඉන්න වචන තිබෙනවා. எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் சிந்தையில வைத்திருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. අයියෝ මට බෑ. ஐயோ எனக்கு இயலாது. අයියෝ මම කොච්චර උත්සාහ කරනවා හරියන්නේ නැහැ. நான் எவ்வளவு முயற்சிக்கிறேன் ஆனாலும் சரி வராது. අනේ මම මොනවා කරත් සාර්ථක நான் නැහැ. எது செய்தாலும் அது சரி வராது. හේතුව ඇයි? காரணம் என்ன? ඔබේ වචන. உங்களுடைய வார்த்தை. දැන් ඔබ හිටවන ගහට ඔබ පොල්ලෙල්ලකුත් සූදානම් කරගන්නවා නම් நீங்கள் நாட்டுகிற மரத்துக்கு උරිමට உரிமட்டை ஒன்றையும் நீங்கள் ஆயத்தமாக සමහර வைத்திருக்கிறீர்கள். ගෙවල් වල ගස්වල ගෙඩි හැදෙන්නේ නැහැ. ஒரு சில வீடுகளிலே மரங்களிலே காய்கள் காய்க்காமல் இருக்கிறது. ඒ කියන්නේ ගෙදර ඇහෙන සද්දේ. ஏன் அந்த வீட்டிலே கேட்கிற சத்தம், ඒ ගෙදර මිනිස්සු කතා කරන වචන அந்த வீட்டிலே அந்த மக்கள் பேசுகிற சத்தம், වාර්තකයන් வார்த்தைகள், ඒ වචන නිසා ගස් පළ දරන්නේ නැහැ. அந்த வார்த்தைகள் நிமித்தமாக அந்த மரங்கள் பலன் கொடுக்காமல் இருக்கிறது. මම මේ කාලයකට කලින් යාපනයේ ප්‍රදේශයට ගියා. நான் ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு போனேன். ඉතින් ඒ ගියාම එක ගෙදරක් අපි ගෙදරකට ගියා. ஒரு வீட்டுக்கு போனோம். ඒකේ නිවසේ ඉඳලා අපි කතා බහ කරගෙන හිටියා. அந்த வீட்டில இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். ඊට පස්සේ ඒ ගෙදර පොඩි කොල්ලෙක් හිටියා. அந்த வீட்டில ஒரு சிறு பையன் இருந்தான். දැන් මගේ දරුවෝ ඉන්නවා. என்னுடைய பிள்ளைகள் ඉතින් இருக்கிறார்கள். මගේ දරුවෝ ගියාම ඒ ගෙදර හිටපු ආච්චි කිව්වා අපේ පොඩි කෙනෙක් ඉන්නවා. என்னுடைய பிள்ளைகளையும் பார்த்தவுடன் அந்த வீட்டில இருந்த அந்த பாட்டி சொன்னா எனக்கும் ஒரு மகன் பேர பிள்ளை දැන් ඒ இருக்கிறார் என்று. ආච්චි ගිය වෙලේ ඉඳලා එයාගේ මේ මුණුපුරාව පෙන්වන්න ගොඩාක් උත්සාහ දරුවා. நாங்கள் போன நேரத்துல அந்த பேர மகன் இருக்கையில அவர் அந்த பாட்டி என்ன செய்தார்னு சொன்னா அந்த மகனை காட்டுவதற்கு மிகவும் முயற்சித்துக் கொண்டிருந்தார். ඉතින් කෝ බෝවස් කියලා කිව්වා. எங்க இந்த போவாஸ் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார். බෝවස් නෑ පෙන්න. போவாஸ் காண்கிறதுக்கு இல்ல. දැන් බෝවස් මේ හොයනවා මෙයා. இவர் இந்த பாட்டி போவாஸை தேடி கொண்டிருந்தார். ටික වෙලාවකට පස්සේ බෝවස් ආවා. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த போவாஸ் வந்தார். බෝවස් අවුරුදු 3ක් නැත්නම් 4ක් ඇති. இந்த போவாஸுக்கு 3 அல்லது 4 வயது இருக்கு. බෝවස් ආපු වෙලෙකට කණ්ඩ තියලා තිබ්බ මේසේ තිබිච්ච බිස්කට් ටික ඔක්කොම මෙහෙම අවුරක් අතට අරගත්තා. போவாஸ் வந்தவுடன் மேசையில வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட் எல்லாவற்றையும் கையில அப்படியே அள்ளிக் கொண்டார். අත පිරෙන්න මාරි බිස්කට් මගේ ඇඟිල්ල බලන්න මෙච්චරක් විතර. அந்த பாஸ்டர் கையில காட்டுறது மாதிரி அவ்வளவு மாறி பிஸ்கட்டையும் கையில அடக்கிக் கொண்டார். ආච්චි කිව්වා මේ තමයි අපේ බෝවස්. அப்ப அந்த பாட்டி சொன்னார் இது தன்னுடைய பேர பிள்ளை இவர்தான் போவாஸ் என்று. එයා ලස්සන්ට දෙමළෙන් මෙහෙම කිව්වා ආච්චිට. அந்த மகன் இப்படி சொன்னார் அந்த பாட்டியை பார்த்து. මම ඒක දෙමළෙන් කියලා ඊට පස්සේ සිංහලෙන් කියන්න. එයා මෙන්න මෙහෙම තමයි කිව්වා. அவர் இப்படி தான் பேசினார். எங்க போவாஸ் என்று கேட்க போவாஸ் வந்த வேகத்துல போவாஸ் எப்படி தெரியுமா பேசினார்? அடிப்பே உனக்கு மூஞ்சி கிளியறதுக்கு. போவாஸ் කිව්වා මම ගානවා මේ මූණ කුඩු වෙන්න. දැන් වචන බෝවස් දැන් නම බෝවස්. இப்ப
இப்பொழுது இவருடைய பெயர் போவாஸ். නමුත් ඔහු ප්‍රකාශ කරපු වචන ஆனாலும் அவர் பாவித்த வார்த்தை හේතුව ඇයි? காரணம் என்ன? ඇහෙන්නේ දරුවන්ට ඇහෙන හඬ එයයි. அந்த பிள்ளைகளுக்கு கேட்கிற சத்தம் அதுதான். එලිසබෙත් මරියාව හම්බෙන්න යනකොට எலிசபெத் போய் மரியாளை சந்திக்கும் பொழுது මරියත් ගැප්ගෙන සිටියා. மரியாளும் அந்த இடத்திலே கற்பம் தரித்திருந்தாள். එලිසබෙතුත් ගැප්ගෙන හිටියා. எலிசபெத்தும் கற்பம் தரித்திருந்தாள். එලිසබෙත් යොහන් බෞතිස්ත උපදවන්න හිටියා. எலிசபெத் யோவான் ஸ்நானகனை பெரும்படியாக இருந்தார். නමුත් මරියා ඇවිල්ලා අපේ ලෝකේ මවුන්කාර වන යේසුස් වහන්සේ උපදවන්න හිටියා. ஆனாலும் மரியாள் இந்த உலகத்தை படைத்த எங்களுடைய கடவுளாகிய இயேசுவை சுமந்து கொண்டிருந்தார். දැන් මේ දෙන්නම එක එක්කෙනාට බදා ගන්නකොට அவர்கள் இருவரும் கட்டி அவர்கள் தழுவும் பொழுது මේ බඩේ ඉන්න දරුවන් දෙන්නම ප්‍රීතියෙන් උඩ පැන්නා. அந்த வயிற்றில் இருந்த அந்த குழந்தைகள் சந்தோஷத்திலே குதூகலித்தார்கள். අද කිතුනුවෝ ගිහිල්ලා බදාගත්තොත් இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் போய் கட்டிப்பிடிக்கும் பொழுது හම්බෙන්න ඉන්න බබත් ගබ්සා වෙලා යනවා. பிறக்க இருக்கிற குழந்தையும் இல்லாமல் போய்விடும். ඒකත් දිය වෙලා යාවේ. அதுவும் இல்லாமல் போய்விடும். දැන් ඔබේ හඬ ඉතාමත් වැදගත් ඔබේ ජීවිතේට. உங்களுடைய குரல், உங்களுடைய சத்தம், உங்களுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. ඔබ ගෙදර කතා කරන වචන වලින් තමයි ඔබේ ගස්කොළන් පළදරන්න යන්නේ. நீங்கள் வீட்டிலே பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக தான் உங்களுடைய மரங்கள் பலன் கொடுக்கும். ඔබේ නිවසට ආශිර්වාදය ඇතුල් වෙන්නේ ඔබ ප්‍රකාශ කරන වචන වලින්. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக தான் உங்களுடைய வீட்டுக்குள் ඔබේ නිවසේ නිතරම අනේ මට හරියන්නේ නැහැ, මම මේක කරාට සාර්ථක නැහැ, මොනවා කරත් හරියන්නේ නැහැ කියලා ඔබ හිතනවා නම් நீங்கள் எந்த நேரத்திலும் எனக்கு இது சரி வராது, நான் என்ன செய்தாலும் அது சரி வருவதில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் ඔබේ ගස් පළදරන්න යන්නේ. உங்களுடைய மரங்கள் பலன் கொடுக்கிறது. බොහෝම අමාරුවෙන් අවාරට එක පොල් ගෙඩියක් හැදෙන්නේ. மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மரத்திலே ஒரு தேங்காய் காய்க்கும். එක පොල් ගෙඩියක් හැදේ. ஒரு தேங்காய் காய்க்கும். සමහර ගෙවල් වල ගස් වල බලන්න ඕනේ පොල් එලි එල්ලලා එහෙම නැත්නම් සෙරප්පු එල්ලලා තියෙනවා. ஒரு சில வீடுகளிலே மரங்களிலே பார்க்கலாம் உரிமட்டைகளை தொங்க வைத்து செருப்புகளை கட்டி வைத்திருப்பார்கள். මොනවා හිටෙව්වත් පළදරන්නේ නැහැ. எதை வைத்தாலும் பலன் கொடுக்காமல் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ඒවාට ඇහෙන හඬ, அவைகளுக்கு கேட்கிற சத்தம், ඔබේ දරුවන්ට ඇහෙන හඬ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கிற சத்தம், ඔබ ප්‍රකාශ කරන හඬ, நீங்கள் பேசுகிற சத்தம், ඔබේ වචන, உங்களுடைய வார்த்தை, ඔබේ වචන තමයි ඔබේ නිවසේ ආශිර්වාදය ගෙන දෙන්නේ. உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய வீடுகளுக்கு ஆசீர்வாதத்தை මට පුළුවන් මේක ජය ගන්න. ஓ ஆம், என்னால் முடியும், இதிலிருந்து நான் வெற்றி මම මේක கொள்ளலாம். වෙනස් කරනවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இதை நான் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவேன். මට මේ දේවල් වෙනස් කරන්න පුළුවන්. எனக்கு இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற, සමාදානයේ වචන කතා කරන්න. சமாதானத்தின் සමාදානයේ வார்த்தை, සිතුවිල්ලෙන් පිරෙන්න. நீங்கள் சமாதான சிந்தையோடு நிரம்புங்கள். හැම මොහොතකදීම ගුණාත්මක වචන කතා කරන්න. இந்த நேரத்திலும் நன்றியுள்ள வார்த்தைகளை பேசுங்க. හැම මොහොතකදීම සතුටුදායක වචන කතා இந்த කරන්න. நேரத்தில் மகிழ்ச்சியான ඔබේ வார்த்தைகளை වචනයේ பேசுங்க. බලය තිබෙනවා. உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை ඔබ இருக்கிறது. ඍණාත්මක වචන කතා කරලා සතියට එක දවසක් එහෙමත් නැත්නම් දවසකට එක පැයක් ගිහිල්ලා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සුද්ධකමට කතා කරාට කෝකටද බලය වැඩි? நீங்கள் ஒரு வாரம் முழுவதுமாக எதிர்மறையான காரியங்களை பேசிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு மணித்தியாலம் மாத்திரம் போய் பரிசுத்த காரியங்களை பேசும் பொழுது எதற்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது? හරියන්නේ නැහැ. சரி வராது. දැන් ඩයලොග් එකේ එක එක පැකේජස් තියෙනවා. இப்பொழுது டயலாக்ல ஒவ்வொரு விதவிதமான பேக்கேஜஸ் இருக்கிறது. ඉතින් මිනිස්සු මොනවද කරන්නේ? මේ පැකේජස් දාගෙන ඕගාලා කතා කරනවා. இந்த பேக்கேஜ் எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு அவர்கள் ஒரே பேசிக் கொண்டிருப்பார்கள். මම ඉස්සෙල්ලාම ෆෝන් එකක් ගන්නකොට நான் முதலாவதாக ஒரு போன் வேண்டும் பொழுது අවුරුදු 21කට කලින් 1999 දෙසැම්බර් වල මම ගත්ත එක ෆෝන් එක. நான் 21 வருடங்களுக்கு முதல் ஒரு போன் ஒன்று எடுத்தேன். මේ ගන්න කාලේ කෝල් එකක් ආවත් ගියත් මොකද කරන්නේ? ලොකු ගාණක් කපනවා. அந்த நேரத்திலே போன் கால் ஒன்று வந்தாலும் நாங்கள் எடுத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு தொகையை வெட்டுவார்கள். ඉතින් මොනවද කරන්නේ? මිස් කෝල් එකක් ගහගන්න. எனவே நாங்கள் மிஸ் கால் அடிப்போம். කතා කරන්න බයයි. கதைப்பதற்கு பயம். හේතුව ගත්තොත් කෝල් එකක් රුපියල් 12යි. காரணம் ஒரு கால் எடுக்கும் பொழுது ஒரு காலுக்கு குறைந்தது 12 ரூபாய். ඒ වගේම කෝල් එකක් ආවොත් රුපියල් 7යි. கால் எங்களோட போனுக்கு வரும் பொழுது இன்கமிங் காலுக்கு 8 ரூபாய். දැන් වාගේ තිබුණේ ඒ කාලේ තිබුණේ ඩයලොග් එකේ ඇවිල්ලා සරු කියලා කාඩ් එකක්. அந்த காலத்திலே டயலாக்ல சரு என்ற ஒரு රුපියල් 400යි මේක දාපු අයට මතක ඇති. 400 ரூபாய் அந்த கார்டு இதை போட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ඉතින් මේ රුපියල් 400 කියන්නේ ලොකු දෙයක්. ඒ කාලේ මට දුන්නු පඩියම රුපියල් 1500යි. அந்த நாள்ல எனக்கு கிடைத்ததே 1500 ரூபாய் சம்பளம் தான். அதுல இந்த 400 ரூபாய் என்பது மிகவும் பெரிய ஒரு தொகை. ඉතින් ඒක දාගෙන බොහොම පරිස්සමෙන් පාවිච්චි කරනවා. நான் அந்த 400 ரூபாயை போட்டு மிகவும் கவனமாக
பாவிப்பேன். දැන් එහෙම නැහැ. இப்பொழுது அப்படி அல்ல. හැම තැනම Wi-Fi zone. எல்லா இடத்திலும் வைஃபை சோன். ඒ නිසා මිනිස්සු මොනවද කරන්නේ? ඕන් නැති දේ ගෙදර කතා කරනවා. எனவே தேவையில்லாத காரியங்களை பேசிக் දෙවියන් கொண்டிருக்கிறார்கள். වහන්සේ තාක්ෂණය දෙන්නේ ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට භාවිතා කරන්න මිසක වල්පල් දොඩවන්න නෙමෙයි. இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை தேவன் கொடுப்பது நீங்கள் அதன் மூலமாக தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாக மாத்திரம்தான், தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்காக அல்ல. තවත් සමහර Wi-Fi router එකත් අතේ අරගෙන තමයි ගමන් කරන්නේ. ஒரு சிலர் வைஃபை ரவுட்டரை கையில் எடுத்துக்கொண்டு தான் பயணிப்பார்கள். අර கோலும் கையுமாக பிழைக்கச் நான் யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமா அந்த பாட்டு மாறி தான் சொல்லணும். வைஃபையும் கையுமாக கோல் முட்ட போனேன் நானு, என்னுடைய கோலை பெருசாக்கினீர் ஆண்டவரே என்று தான் சொல்றதுக்கு இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. வைஃபை ஜோன் එක අතේ තියාගෙන ගමන් කරයි. இப்படி வைஃபை சோனை கையில வைத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். දැන් කල්පනා කරලා බලන්න ඔබ ආශිර්වාද ලබන්නේ නැහැ මෙහෙම යනකොට. இப்படி நீங்கள் போகும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்காது. කිතුනුවෙක් අද අවුරුදු ගානක් යේසුස් වහන්සේ පිළි අරගෙන තාමත් රෝගෙන්, තාමත් ප්‍රශ්නෙන්, තාමත් කරදරෙන්, තාමත් ජීවත් වෙන්නේ බොහොම අමාරුවෙන් නම් ඔබ කරන යාඥාවට පිළිතුරක් නැහැ. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் வருத்தத்தோடு, இன்னும் வியாதியோடு, இன்னும் கஷ்டத்தோடு இருப்பானால் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. මාත් එක්ක තරහ අය ඔබේ අත පෙන්නන්න. என்னோட கூட கோபமாக இருக்கிறவர்கள் கூட கரங்களை உயர்த்தி காட்டுங்க. කිසිම කෙනෙක් නැහැ, බොහොම සන්තෝෂයි. யாருமே இல்லை, மிகவும் හalleluya. சந்தோஷம். රයිට්, මාත් එක්ක මම කියන දෙයට එකක අය ඔබේ දත් ඔසවා පෙන්නන්න. நான் சொல்றவற்றை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ආමෙන්. අපේ ජීවිත ප්‍රීතියට හැරෙන්න අපේ මුඛය අපි පාවිච්චි කරන්න ඕනේ. எங்களுடைய ஜீவியங்கள் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க අද வேண்டும். පටන් ගන්න ස්වාමිනී මම බාල වචන කතා කරන්නේ. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், நான் கீழ்த்தரமான வார்த்தைகளை பாவிக்க උඹ மாட்டேன் என்று. බොලන් මෙවැනි වචන මම කතා කරන්න යන්නේ. උඹ බම් බොලයි අඩියේ පුඩියේ. දෙවලෙන් කියන අඩියේ පුඩියේ මේ වාගේ වචන මම කතා කරන්න යන්නේ නැහැ. දැන් බාල වචන. கீழ்த்தரமான வார்த்தைகள். තවත් සමහර ඉන්න ඕයි මෙහෙට එනවාකෝ. ஒரு சிலர் சொல்வார்கள், இங்க வா என்று. මිනිහ මනුෂ්‍යයාට කතා කරන්නේ. මිනිහෝ ඇහුනද? அவர்கள் தன்னுடைய கணவரை பார்த்து, மனுஷனுக்கு விளங்குதா என்று கேட்பார்கள். ඉතින් කොයි වෙලේ හරි දත් ටික බඩට යනවා. அப்படி அவர்கள் பேசும் பொழுது பல்லை உடைத்துக் கொள்ள வேண்டி நேரிடும். ඒ හින්දා ඔබ දෙවියන් වහන්සේ ගෞරව ලබන වචන කතා කරන්න ඉගෙන ගන්න. எனவே நீங்கள் தேவனை கௌரவப்படுத்துகிற வார்த்தைகளை பேச நீங்கள் මනුෂ්‍යයන්ව අගය කරන වචන කතා කරන්න. மற்ற மனுஷர்களை நாங்கள் கனப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். මනුෂ්‍යයන් ගෙදර ඉන්න දරුවන්ව මේ උසස් කරන්නා වූ ගෞරව කරන්නා වූ වචන කතා කරන්න. வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය ඔබේ වචන හදා ගන්නා විට தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது, ඔබ යාඥා කරන යාඥාවට நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙනවා. தேவன் பதில் அளிப்பார். මේවා මම ඔබට කියන්නේ ඇයි දන්නවද? ஏன் நான் உங்களுக்கு இவைகளை මේ சொல்கிறேன்? හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ පෞද්ගලිකව මට ඉගැන්වුවා. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு படிப்பித்தார். මම දියුණු වෙන පිණිස මම කරන යාඥාවන් වලට පිළිතුරු ලැබෙන පිණිස මං ගාව හිටපු සමහරක් හොඳ කියලා හිටපු සමහර යාළුවන්ව මම අයින් කරා. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், தேவன் சமூகத்திலே நான் முன்னேறி செல்வதற்காகவும், என்னுடைய ஜெபம் அவருடைய சமூகத்திலே போய் அதுக்கு பதில் கிடைப்பதற்காகவும் நான் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்ட ஒரு சில நண்பர்களை நான் தள்ளிவிட்டேன். මට කේලම් ඇහෙන මාව ප්‍රකෝප කරන සමහර ෆෝන් නම්බර්ස් මම බ්ලොක් කරා. எனக்கு கோல்கள் சொல்லுகிற தேவையில்லாத காரியங்களை சொல்லி எனக்கு கோபம் உண்டாக்குற ஒரு சில நம்பர்களை, போன் நம்பர்ஸை நான் பிளாக் செய்தேன். මට දුක ඇති කරන සමහර මනුෂ්‍යයන්ගෙන් ආශ්‍රයෙන් මම අයින් වුණා. என்னை துக்கப்படுத்துகிற ஒரு சில நண்பர்களிடத்திலிருந்து நான் ஒதுக்கினேன். මාව කොයි වෙලේත් ඍණාත්මක සිතුවිලි වලට ඇතුල් කරන සමහර යාළුවන්ගෙන් මම අයින් වුණා. எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி என்னை கீழ்ப்படுத்துகிற ஒரு சில நண்பர்களிடத்திலிருந்து நான் விலகினேன். කිතුණු ජීවිතය අවුරුදු 15ක් මම කරපු යාඥාවන් වලට පිළිතුරු ලැබුණේ නැහැ. 15 வருடங்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் ඒ இருந்தது. කාලේ මම සුවමෙහෙයන් කරලා அந்த நாட்களை நான் சுகமளிக்கும் ஆராதனைகளை செய்து 20කට යාඥා කරොත් 20 பேருக்கு ஜெபித்தால் එක්කෙනයි සුවය ලබන්නේ. ஒருவர் தான் சுகமடைவார், දෙන්නයි සුවය ලබන්නේ. 2 பேர் தான் මම சுகமடைவார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අඬනවා ඕකාලා. நான் தேவனுடைய சமூகத்திலே ඇයි அழுது ස්වාමිනේ? ஏன் ஆண்டவரே? ස්වාමීන් වහන්සේ මට කතා කරන්න පටන්
தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். වචන හදා ගන්න කිව්වා. வார்த்தைகளை சரி செய்து கொள்ளும்படி සමහර சொன்னார். දේවල් වෙනස් කරන්න කිව්වා. ஒரு சில காரியங்களை ඍණාත්මක සිතිවිලි වලින් මාව ගොඩගත්තා. எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து தேவன் என்னை மாற்றினார். අද මම යාඥා කරන තැන ඉන්න සමහර මිනිස්සු 20කට යාඥා කරොත් හඳ ඇහෙන 25ක් සනීප වෙනවාද? இன்றைக்கு நான் 20 பேருக்கு ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சத்தம் கேட்கிற 25 பேரும் சுகமடைகிறார்கள். ආමෙන්. හලෙලූයා. ඉල්ලන හැමදේම එක සෙනකින් දෙවියන් වහන්සේ මට නිදහස් කරලා நான் තිබෙනවා. எதை கேட்டாலும் அந்த நொடியிலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ඔක්ක ඇකිලෙනකන් යාඥා කරලා තිබෙනවා. නිරහරව දින ගණන් ඉඳලා තිබෙනවා. ગેස්ට්‍රික් හැදුනා මිසක වෙන කිසිවක් මට සිද්ධ වුණේ நான் නැහැ. குடல் சுருங்கி போற அளவுக்கு ஜெபித்தேன். பல நாட்களாக இருந்து நான் ஜெபித்தேன். வருத்தம் தான் கிடைத்தது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. කිසිම මිනිහෙක් ගැලවීමට ආවේ නැහැ. எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட இல்லை. යාඥා ක්‍රමය වෙනස් කරා. நான் இப்பொழுது ஜெபிக்கிற முறையை ඒක மாற்றினேன். කොහොමද කිව්වොත් මගේ වචන මම හදාගත්තා. என்னுடைய வார்த்தைகளை நான் மாற்றினேன். හොඳ නැති වචන නිකන්වත් කතා කරන්නේ නැහැ. தேவையில்லாத வார்த்தைகளை நான் சும்மா සමාජයේ கூட பேச மாட்டேன். අඩු තක්සේරුවට ලක් කරන වචන මම හිතන්නේවත් නැහැ. கீழ்த்தரமான வார்த்தைகளை சமூகத்தில் இருக்கிற கீழ்த்தரமான வார்த்தைகளை நான் நினைக்க கூட மாட்டேன். ඕනෑම දෙයක් අභියෝගයක් හැටියට මම බාර ගන්නවා. எதையுமே நான் சவாலாக හේතුව ඇයි ஏற்றுக்கொள்கிறேன். දන්නවද? காரணம் என்ன தெரியுமா? මගේ වචන මම හදාගත්ත නිසා දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙනවා. என்னுடைய வார்த்தைகளை நான் சரி செய்து கொண்டு කිසිම දෙයකට මම බෑ කියලා කියන්නේ නැහැ. எதுக்குமே நான் இல்லை என்று මාත් சொல்ல එක්ක மாட்டேன். කතා කරන ඕනෑම මිනිස්සුෙකුට දන්නවා ඔවුන්ව මම ධෛර්යවත් කරනවා මිසක මේක කරන්න බෑ බ්‍රදර් කියන මම කවදාකවත් කියන්නේ. என்னோட பேசுகிறவர்களுக்கு தெரியும் யார் என்னோட பேசினாலும் இது முடியாது என்று அவர்களை நான் பலவீனப்படுத்த மாட்டேன். அவர்களை தைரியப்படுத்துகிற හේතුව මරණ සෙවන මිටියාවතේ මම ගමන් කරත් කිසිම විපතක් මට ලං වෙන්න යන්නේ නැහැ. காரணம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த விதமான தீங்கும் நேரிடாது. බයිබල් වචන අපේ ජීවිතේ කරගන්න ඕනේ. தேவ வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை ඔබේ மாற்றிக் වචන கொள்ள ඔබ வேண்டும். හදා ගන්න විට உங்களுடைய வார்த்தைகளை சரி செய்து கொண்டு හොඳ වචන ඔබ කතා කරනකොට நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது ඔබේ උල්පත පිරිසුදු වෙන්න ගන්නවා. உங்களுடைய ஊற்றுக்கள் பரிசுத்தமாக்கப்படும். ඔබේ නිවස පිරිසුදු වෙන්න ගන්නවා. உங்களுடைய வீடுகள் சுத்தமாகும். ඔබේ වටපිටාව පිරිසුදු වෙන්න ගන්නවා. உங்களை சுற்றி இருக்கிறவைகள் பரிசுத்தமாகும். එවිට ඔබ ආශ්‍රය කරන මිනිස්සු පිරිසුදු වෙන්න அப்பொழுது ගන්නවා. நீங்கள் பழகுகிறவர்கள் மற்றவர்களும் பரிசுத்தமாகுவார்கள். හේතුව එවිට ඔබේ වචන ඔබ කරන යාඥාවට පිළිතුරු ලැබෙනවා. அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். Hallelujah. Hallelujah. එවිට ඔබේ නිවස ප්‍රීතියෙන් හැරෙන්න යනවා සෙනෙහවන්ත. அப்பொழுது உங்களுடைய வீடுகள் சந்தோஷத்தினாலே நிரம்பும். කඳුල ඔබේ ජීවිතෙන් අයින්ව. කඳුල ඔබේ ජීවිතෙන් අයින්ව. கண்ணீர் துக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போய் මේ කාලය මේ කොයිට් තියෙන මේ කාලයේදී පවා දෙවියන් වහන්සේ ඔබව පෝෂණය කරනවා. இந்த கோவிட் இந்த வாதை இருக்கிற இந்த நாட்களிலே கூட தேவன் உங்களை போஷிப்பார். ඔව් මට කරන්න පුළුවන්. ஆம், என்னால் செய்ய முடியும். මම මේ නිවස ගොඩනගනවා. நான் இந்த வீட்டை මම கட்டுவேன். මේ රට ජය ගන්නවා. இந்த நாட்டை நான் வெற்றி මම கொள்வேன். මගේ පවුල ජය ගන්නවා. நான் என்னுடைய குடும்பத்தை ඔව් வெற்றி මගේ பெறுவேன். රස්සාවෙන් මම ජය ගන්නවා. என்னுடைய தொழிலிலே நான் வெற்றி பெறுவேன். මගේ බොස්ට මම හොඳ මිනිහෙක් වෙනවා. என்னுடைய தலைவருக்கு මට ලැබිලා තියෙන ව්‍යාපාරය මට ලැබිලා තිබෙන රස්සාව මම ආදරය කරනවා. என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய தொழிலை நான் நேசிப்பேன். ඔබ යන හැම වෙලාවකදීම ඔබේ බොස්ට විරුද්ධව එහෙමත් නැත්නම් ඔබේ ව්‍යාපාරයට විරුද්ධව ඔබ වැඩ කරන තැනට විරුද්ධව මේ මිනිහා පඩි දෙන්නේ මේ මිනිහා එහෙම කරන්නේ මේ මිනිහා එහෙම මෙහෙම කරන්නේ නැහැ කියලා ඔබ කොඳුරනවා නම් ඔබේ ආඥාවට පිළිතුරු ලැබෙන්නේ යන්නේ නැහැ සේවන්තය. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களுடைய பாஸுக்கு நீங்கள் இந்த நேரமும் நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருப்பீர்களான இந்த மனுஷன் எனக்கு சரியாக சம்பளம் கொடுக்கிறார்கள் அவர் சரியில்லை முறையிட்டுக் கொண்டே இருப்பீர்களான உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ඔබේ වචන හදාගන්න. உங்களுடைய வார்த்தைகளை சரி செய்து ඊශ්‍රායල් கொள்ளுங்கள். සෙනගට කානාන් දේශය දෙන විට இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை ඔවුන්ට கொடுக்கும் දෙවියන් වහන්සේ පොරොන්දු වුණා කිරියෙන් පැණියෙන් උතුරන දේශය මම නුඹලාට දෙනවා කියලා. தேவன் அவர்களுக்கு பொருத்தனை செய்திருந்தார். பாலும் தேடும் ஓடுகிற ஒரு தேசத்தை ඔවුන් கொடுப்பேன். කානාන් දේශයට ඇතුල් වෙන විට அவர்கள் கானான் தேசத்துக்குள் வரும் பொழுது කානානිවරු මහා විශාල ශරීරයෙන් විශාල සෙනගව සිටියා. அந்த கானானியர்கள் பெரியவர்களும் திடகாத்திரமானவர்களுமாக இருந்தார்கள். කානාන් දේශයේ ඇතුළ හිටපු මිනිස්සුත් ඒ වගේ කානාන් දේශය තුල තිබුණු ඇවිල්ලා කරඹ කැලේ அந்த கானானியர்களும் இப்படித்தான் பராக்கிரமசாலிகளாக இருந்தால் அது மாத்திரமல்ல அந்த இடமும் මුච්චෙලි முட்செடிகளால் நிறைந்திருந்தது. කොයි පැත්ත බැලුවත් කටු. எந்த இடத்திலே திரும்பினாலும் முட்கள். ඊශ්‍රායල් සෙනග බය වුණා. இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள். දෙවියන් වහන්සේ මට දුන්නු තැන කටුද තියෙන්නේ. தேவன் கொடுத்த இடத்திலே இப்படி ඇයි මට දුන්නු දර්ශනය අපිට කිරියෙන් පැණියෙන් ඉතිරෙන දේශයක් දෙනවා කියලා ඇයි මේ වගේ තැනක් දුන්නේ? தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்தை தானே காட்டினார். ஏன் இப்பொழுது முட்கள் நிறைந்திருக்கிறது? නමුත්
ඊශ්‍රායල් සෙනගට දෙවියන් වහන්සේ බලය දීලා තිබුණා. ஆனாலும் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருந்தார். ඔවුන් දෙවියන් වහන්සේගේ පාවුල දනගසලා කරඹ කැලේ කපලා කානානිවරුන්ව පන්නලා වීරය කරලා ඒ කැලේ අදට ආශිර්වාදමත් දේශයක් කරා. அவர்கள் அந்த மக்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது அந்த கானானியர்களை விரட்டி அடித்து அந்த முட்களை அவர்கள் சுத்தம் செய்த பொழுது இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான தேசமாக மாறி இருந்தது. ඔබට දෙන ගෙදර ඔබට දෙන ස්ථානය ඔබට දෙන ව්‍යාපාරය සමහර විට ඔබට දෙන වත්ත ඔබට දෙන මුදලාලි එහෙමත් නැත්නම් ඔබට දී තිබෙන රැකියාව කරඹ කැලේ වාගේ ඇති. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வியாபாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற முதலாளி உங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லாம் ஒரு முட்செடியை போல முட்புதரை போல இருக்கலாம். ඔබේ වත්ත එහෙම වාගේ ඇති. உங்களுடைய வீட்டு தோட்டம் அப்படி இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේට දන්නවා ඔබ තුල උන්වහන්සේගේ බලය තිබෙනවා. ஆனாலும் தேவனுக்கு தெரியும் உங்களுக்குள் தேவனுடைய வல்லமை මේවා இருக்கிறது. හරියන්නේ නැහැ මේවා බඳින්න බෑ මේවා ගොඩනගන්න බෑ මේවල කුණු තියෙනවා. இதை கட்ட முடியாது இதிலே சரி வராது இதிலே ஊத்தை இருக்கிறது என்று මම නිදා ගන්න යනවා හොඳට. நான் போய் தூங்க මට දැන වැරදිලා දෙවියන් වහන්සේ මට වැරදිච්ච තැනක් දීලා. நான் வந்திருக்கிற இடம் பிள்ளையானது தேவனுடைய හොඳ තැනක් මම හොයාගන්න ඕනේ. நல்ல இடத்தை தேடி එහා යුර බලනකොට කොළ පාටයි. அந்த பக்கத்தை பார்க்கும் பொழுது பச்சை நிறமாக ඒක නිසා එහා යුර තනකොළ කන ගොනා මෙහා යුර දකින්නවලු මනා. அந்த பக்கத்துல அக்கறை இந்த பக்கத்துல இருக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை நிறமாக இருக்கிறது போல ඊට ගියාම එකක් නෑ. அந்த பரம் போய் பார்க்கும் ඔබ තුල දෙවියන් වහන්සේ බලය තිබෙලා තිබෙනවා. ඔබට හැමදේම වෙනස් කරගන්න පුළුවන් ජේසුගේ නාමයෙන්. உங்களுக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்களால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ආමෙන් හලෙලූයා. ආමෙන් හලෙලූයා. ஆமென். right දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ තුල තිබෙනවා සෙනෙවන්තය. අද ඉඳලා ඔබේ වචන හදාගන්න. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. இன்றையிலிருந்து நீங்க உங்களுடைய வார்த்தைகளை மாற்றிக் ඔබ கொள்ளுங்கள். ආශිර්වාද ලබන්න වැදගත් වන්නේ ඔබේ ජීවිතයේ වචනයි. நீங்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையின் வார்த்தை மிகவும் ඔබේ முக்கியமானது. උල්පත පාදව ගන්න යහපත් වචන එළියට එන පිණිස உங்களுடைய ஊற்றை நீங்கள் என்ன செய்யுங்க தெளிவாக்கி கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகள் வெளியே வரும் படிக்கு ඔබේ උල්පත හොඳට පාදව ගන්න. අද ඉඳලා පටන් ගන්න මම මගේ වචන හදා ගන්නවා. இன்றையிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னுடைய வார்த்தையை நான் சரி செய்து கொள்வேன் என்று. විහිළුවටවත් මම මේවා කතා කරන්නේ. நான் விளையாட்டுக்கு கூட இப்படிப்பட்ட මේක பேச ජෝක් மாட்டேன். එකට මම කතා එහෙමවත් මම කතා நான் කරන්නේ. இதை ஜோக்காக பேசினேன். அப்படி கூட பேச தேவை. බාල වචන බාලයි. கீழ்த்தரமான வார்த்தைகள் அவை கீழ்த்தரமான ඒවා කොච්චර සෝදලා හොඳයි කියලා හිතාගෙන ඔබ සමාජයේ කතා කරත් ඌරෙක්ක හොදලා මෙට්ටේ තිබ්බහම මඩට දානවා වගේ තමයි. நீங்கள் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசும் பொழுது நீங்க அவைகள் நல்லது என்று பேசினாலும் ஒரு பன்றி குளிப்பாட்டி கொண்டு போய் இடத்திலே வைப்போம். මෙට්ටේද මේ එවැනි ආකල්පයක් ඇති වෙනවා. දැන් ඔබේ වචන අද ඔබ හදා ගන්න පුරුදු වෙන්න. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේට අද දවසේ බාර කරමු. இன்றைய நாளில் நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். ස්වාමීනි මම මගේ ජීවිතය වෙනස් කරනවා. நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். ස්වාමීනි මගේ ජීවිතය වෙනස් කරන්න යනවා මම අද දවසේ. என்னுடைய வாழ்க்கையை ඕ நான் மாற்றப் යේසුනි போகிறேன். මට උපකාර කරන්න. இயேசுவே எனக்கு உதவி මගේ செய்யுங்கள். වචන පවිත්‍ර කරනවා මම. என்னுடைய வார்த்தைகளை பரிசுத்தமாக்க දෙවියන් වහන්සේ කටට ඇවිල්ලා ඔබේ කට සෝදලා පවිත්‍ර කරන්න යන්නේ නැහැ. ඔබේ වචන හදා ගන්න ඕනේ ඔබයි. நீ தேவன் உடைய பக்கத்திலே வந்து உடைய வாய்களை கழுவி உடைய வார்த்தைகளை பரிசுத்தமாக்க மாட்டார். நீங்கள் தான் அவைகளை செய்ய ඔබ வேண்டும். තීරණයක් ගන්න අද. நீங்கள் தீர்மானம் ஒன்று ස්වාමීනි எடுங்கள். මම මෙවැනි ඍණාත්මක වචන ඍණාත්මක සිතුවිලි ඍණාත්මක අඩුපාඩු තියෙන දේවල් කරන්න යන්නේ නැහැ. කතා කරන්න යන්නේ நான் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்று අද දවසේ දෙවියන් වහන්සේට අපි බාර කරමු සෙනෙවන්තය. இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். ඔව් ස්වාමීන් වහන්සේගේ වෙලාවයි මේ ඔබ තීරණයක් ගන්න. இது தேவனுடைய நேரமாக இருக்கிறது. நீங்கள் ඔබේ ආඥාවට අද දවසේ දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන පිණිස ඔබ තීරණයක් ගන්න. தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு தீர்மானம் ஒன்று ඕ எடுங்கள். ස්වාමීන් වහන්සේට අද අපි බාර කරමු. අපේ වචන අපි හදාගමු සෙනෙවන්තය. உங்களுடைய வார்த்தைகளை බාල திருத்திக் වචන අපි නිවත් කරගමු. கீழ்த்தரமான வார்த்தைகளை நாங்கள் வெளியேற்றுவோம். අද මෙච්චර දවසක් කතා කරපු වචන ගැන සමාවාය දෙමු. இவ்வளவு நாட்களாக பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ඒවා මේ පොළවේ පළ දරන්න හදනවා. ඒවායින් දෙවියන් වහන්සේ අපිව නිදහස් කරන්න ඕනේ කියලා කියමු. இப்படிப்பட்ட வார்த்தைகளின் Thank you, நிமித்தமாக இருக்கிற Jesus. பலன்கள் Oh, தேவன் hallelujah. விடுதலையாக்கும்படியாக එක சொல்லுவோம். මොහොතක් දැත් ඔසවා ප්‍රශංසා කරන්න. சற்று நேரம் கரங்களை Hallelujah. உயர்த்தி නන්රි ආண்டවර්. ඕ රිබා ශන්දාර මන්දරව. Hallelujah. ස්වාමීන් වහන්සේට ආඥා කරමු ටික මොහොතක් ප්‍රශංසා කරමු. Hallelujah. Hallelujah. ඕ රිබා ලමා
Shandara Mandara Bashalam. Hallelujah, hallelujah. Prasansa Veva Swamini. Namaskara Veva Swamini. Hallelujah. Oh, Nandri, 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 Yeswe. Aradhane Seigiro Mandavare. Umay Nandri Seigiro. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. දයාබර පියාණනි ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் අද දවසේ ස්වාමීනි ඔබගේ වචනය ගැන ස්තුතියි. இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. කවුරු තමන්ගේ ජීවිතේ වචන හදාගන්න තීරණය කරනවා. யார் யார் இந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளை திருத்திக் கொள்ள தீர்மானிக்கிறார்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම ඔවුන් මත ඔබගේ ආශිර්වාදය නිදහස් කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உம்முடைய வல்லமை அவள் மீது வருவதாக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் දැන් ඔබගේ සුවය නිදහස් කරනවා. இப்பொழுது உம்முடைய சுகம் உண்டாவதாக. මෙතෙක් ස්වාමීනි ඒ ඍණාත්මක වචනවල තිබෙන බලය ජේසුගේ නාමයෙන් මම ශාප කර විනාශ වෙන්න කරනවා. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான வார்த்தைகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ශාප කරනවා මේ මොහොතේදී. சபிக்கிறேன் இயேசுவின் දැන් நாமத்தினாலே. ස්වාමීනි ඔබ වහන්සේගේ ආශිර්වාදය නිදහස් කරනවා. இப்பொழுது இயேசுவுடைய ஆசீர்வாதம் අද உண்டாவதாக. දවසේ සහභාගී වූ හැම කෙනෙකුටම ඔබ ආශිර්වාද කළ இன்றைய වෙනවා. நாளிலே சுவாமி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தார். වහන්සේගේ දාතට බාර කරනවා සුවය සමාදානයේ ප්‍රීතිය ජේසුගේ නාමයෙන් නිදහස් කරනවා. சுவாமியின் நாளிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ආමෙන් ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ පාමුල අද පටන් ඔබේ වචන පවිත්‍ර කරගන්න. இன்றைய நாளிலிருந்து உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை நீங்கள் ඔබ பரிசுத்தமாக்குங்கள். පවිත්‍ර කරලා කතා කරන්න පටන් ගන්නකොට ඔබගේ කාලය පුරාවටම බ්ලොක් වෙලා තිබිච්ච සමහර ආශිර්වාද ඔබේ පිටිපස්සේ ඔබ හොයාගෙන එන්න යනවා. நீங்கள் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பேசும் பொழுது இவ்வளவு நாட்களாக தடைப்பட்ட பல காரியங்கள் அவைகள் தொடர்ந்து வரப்போகும். ඔබේ යාඥාව ධෛර්යමත් යාඥාවක් වෙනවා. உங்களுடைய ஜெபம் அது ஒரு பலனுள்ள ஜெபமாக ඔබ යාඥා කරන மாறப்போகிறது. විට මිනිස්සු සුව වෙනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மக்கள் ඔබ சுகமடைவார்கள். යාඥා කරන විට ඔබ ඉස්සරහා තිබෙන විශාල පර්වත ඉවත් වෙනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பர்வதம் அது தகர்க்கப்படும். කොවිඩ් වලට ඔබ බය වෙන්න ඕනේ නැහැ. ඔබ දිහා බලනකොට කොවිඩ් බය වෙලා ඉවත් වෙවි. இந்த கோவிடுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை பார்க்கும் பொழுது கோவிட் பயந்து போகும். ආමෙන්. ஆமென். දෙවියන් වහන්සේ එයයි අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. இதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். බදාදා හවස 6ට අපේ සුව මෙහෙ තිබෙනවා. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு எங்களுடைய சுகமளிக்கும் ஆராதனை இருக்கிறது. ඒකට සහභාගී වෙන්න ඔබේ ලෙඩ රෝග උදෙසා අපි යාඥා කරන විට දෙවියන් වහන්සේ ඔබට සුවය දෙනවා. நீங்கள் அதிலும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய வியாதிகளுக்காக பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கப்படும். அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். මේ සේවය ඔබට වටිනවා කියලා හිතනවා නම් இந்த ஊழியம் உங்களுக்கு ஒரு பயன் கொடுக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ඔබ වෙලාවට දේව මෙහෙයන් වලට සහභාගී වෙන්න. நீங்கள் நேரத்துக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். විශාල මුදලක් අපි වැය කරමින් මේ වීඩියෝ තාක්ෂණය ඔබ වෙතට ගෙන එන්නේ. நாங்கள் பல பணங்களை செலவழித்து தான் இந்த வீடியோ தொழில்நுட்பங்களால் உங்களோடு நாங்கள் தொடர்பு ඒ கொள்கிறோம். නිසා තමයි මේ සේවය වටා දහසක් සෙනඟ අදටත් රැස්ව සිටින්නේ. எனவே தான் இந்த ஊழியத்தை சுற்றி அநேகர் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். ඒ නිසා ඔබට පුළුවන් මේ සේවයට උපකාර කරන්න ඔබේ දීමනාවන් ඔබේ මුදල් පඬුරු ඔබට පුළුවන් අප වෙතට යවන්න. உங்களுக்கு முடியும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ඉතින් මාසෙකට මේ Zoom තාක්ෂණයට අපි සාමාන්‍යයෙන් ගෙවන්න ඕනේ ඩොලර් 100ක් පමණ මුදලක්. ஒரு மாசத்துக்கு இந்த ஜூம் இணைப்புக்காக நாங்கள் $100 செலுத்த வேண்டியிருக்கிறது. ඒ නිසා අපි මේවා ගෙවලා මෙවැනි රැස්වීම් කරනවා. இதை நாங்கள் செலவழித்து இப்படிப்பட்ட காரியங்களை ඔබට செய்கிறோம். පුළුවන් අපේ බරත් සමග එකතු වෙලා යම් කිසි උපකාරයක් කරන්න. உங்களால் முடியும் எங்களோடு கூட இணைந்து உதவிகள் செய்வதற்கு. මේක අනිවාර්ය නෑ. මේ සේවය නවතින්න යන්නේ නෑ. නමුත් ඔබගේ උපකාරය මත මේක තවත් ව්‍යාප්ත වේවි. இது கட்டாயம் அல்ல. இந்த சேவைகள் நிறுத்தப்படாது. உங்கள் உதவிகளோடு கூட இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். හලෙලූයා. ආමෙන්. ஆமென். ආමෙන්. අත වන්දලා පෙන්නන්න ඔබ මාත් සමග එකඟයි නා. ආමෙන්. உடைய கரங்களை அசைத்து காட்டலாம். ලබන ඉරුදින පළවෙනි ඉරුදින ඒ නිසා අපි සත්ප්‍රසාද එහෙමත් නැත්නම් රාත්‍රී භෝජනය දෙන්න යනවා. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால திருவிருந்து நாங்கள் செய்ய போகிறோம். ඔබේ නිවසේ ඔබට පුළුවන් පූපත් එහෙමත් නැත්නම් රතු පාටට හුරු මුද්‍රික පානයක් මේ සූදානම් කරගන්න. உங்களுடைய வீட்டிலே முடியும் அப்பத்துக்கு அப்பமும் சிகப்பு நிற திராட்சை
திராட்சை ரசத்துக்கு ஏற்ற ஒரு பானத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் අපි கொள்ளலாம். මෙහි ආශිර්වාද කරන විට ඔබට පුළුවන් අපත් සමග එකතු වෙලා ඔබ සූදානම් කරා ඒ රාත්‍රී භෝජනයට සහභාගී වෙන්න. நீங்கள் அவைகளை ஆயத்தமாக்கி வைத்திருங்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களால் முடியும் எங்களோட கூட நீங்கள் இணைந்து ඔබ තනි அவைகளை பங்கு පුද්ගලෙක් கொள்ள. වෙන්න පුළුවන්. ඔබ නිවසේ ගොඩක් අයත් සමග ඉන්නවා වෙන්න පුළුවන්. ඔබට පුළුවන් පවුලක් වශයෙන් එකට එකතු වී මේ රාත්‍රී භෝජනයට සහභාගී වෙන්න. நீங்கள் தனியா ஒருவராக இருக்கலாம், குடும்பத்திலே அநேகர் இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிருந்திலே ඉතින් கலந்து මේ கொள்ளலாம். සුදු මේසේ සහභාගීකම අපි ලබන ඉරිදුන සූදානම් කරමු. ඒක නිසා ඔබේ නිවසේ මුද්‍රික පානයක් එහෙමත් නැත්නම් ඔබට පුළුවන් පූපත් ලෑස්ති කරගන්න. எனவே நாங்கள் அடுத்த கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இவங்களை ஆயத்தம் செய்வோம். உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் அப்பத்தையும் பானத்தையும் நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். එතකොට අපිත් සමග එකතු වෙලා ආශිර්වාද ලබන්න. எனவே எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து நாங்கள் திருவிருந்திலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் දැන් கொள்ளலாம். ඔබ දෙන්න සූදානම් කරගත්ත දසෙන් කොටස් පඳුරු ඔබේ අතට අරගන්න. ඒවා ඔබේ සිතට අරගන්න. நீங்கள் இப்பொழுது கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற உங்களுடைய தசமபாகங்கள் காணிக்கையை உங்களுடைய கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். ඔබ මේ සේවයට දෙන්න කැමැත්තෙන් සිටින ඔබ හිතන මුදල ඔබ හිතා ගන්න මේ මොහොතේදී. நீங்கள் ஊழியத்துக்காக கொடுக்க நினைத்திருக்கிற பணத்தை உங்களுடைய இருதயத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள். දැන් මම ඔබට ආශිර්වාද කරන්න යන ඔබේ ජීවිතයේ ව්‍යාප්ත වෙන පිණිස. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்படி நான் ஜெபிக்க போகிறேன். ඒ වගේම ඔබේ ඒ ආර්ථිකමය අපහසුතාවයන් ඉවත් වෙන පිණිස. உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் அகழும்படியாக දයාබර පියාණනි ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ස්වාමිනී මෙන්න ඔබගේ දෑතට මේ පූජාවන් කැප කරන්න සිටින සෙනඟ බාරයි. சுவாமி உடைய சமூகத்திலே கொடுக்க நினைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் පියත් கொடுக்கிறோம். පුත්‍රයන් ශුද්ධාත්මයන්ගේ නාමයෙන් මම ආශිර්වාද කරනවා. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ස්වාමිනී උන්ගේ කෙත් වතු භූමි රැකී රක්ෂාවන් ජේසුගේ නාමයෙන් ව්‍යාපාර දියුණු වෙන්න කරනවා. சுவாமியுடைய வியாபாரங்கள், தொழில்கள், தோட்டங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். උන්ගේ දෑතේ කර්මාන්ත යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ව්‍යාප්ත වෙන්න කරනවා. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் அடைவதாக, ව්‍යාපාර දියුණු වෙන්න කරනවා. அவருடைய வியாபாரங்கள் அவைகள் முன்னேறுவதாக, ස්වාමිනී උන්ගේ ජීවිතවල පඩි වැඩි වෙන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. சுவாமியுடைய ஜீவியங்களிலே வருமானங்கள் அதிகரிப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ස්වාමිනී මුදල් ලැබෙන මාර්ග මම ජේසුගේ නාමයෙන් විවෘත කරනවා මේ මොහොතේදී. சுவாமி அவர்களுக்கு தேவையான வருமானங்கள் வர வேண்டிய வழிகள் திறக்கப்படுவதாக ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ සතියේ ආර්ථිකමය සඵලත්වය ආර්ථිකමය හාස්කම නිදහස් කරනවා ජේසුගේ නාමයෙන්. சுவாமி இந்த வாரத்திலே இவர்களுக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்கள், பொருளாதார வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ජේසුනි ඔබගේ දෑතට බාරයි. இயேசுவை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා පියාණනි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබට බොහෝ සෙයින් ආශිර්වාද කරනසේක්වා. தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. අපි එක්ව කියමු. நாங்கள் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். මාගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේ කළා වූ සියලු උපකාර සිහි නැති නොකරව. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ජේසු පිහිටයි. ඔබ හැම කෙනෙකුටම ඔබට පුළුවන් අපේ WhatsApp අංකයට කතා කර ඔබගේ දීවනාවන් අපේ වෙතට යොමු කරන්නේ කෙසේද කියලා ඔබට පුළුවන් අපෙන් අහන්න. ඒ වගේම ඒවට මඟ පෙන්වීම ලබා ගන්න පුළුවන්. உங்களால் முடியும் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு கால் பண்ணி உங்களுடைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பணங்களை எவ்வாறு செலுத்தலாம் என்பதை குறித்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ජේසුස් වහන්සේ මේ සතිය ඔබට ආශිර්වාද කරනවා. සෝබර ඒ වගේම සමාදානයෙන් පිරුණු සතියක් ඔබට. இந்த வாரத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மகிழ்ச்சியின் சமாதானத்தின் வாரமாக அமைவதாக. ජේසු පිහිටයි හැම உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.